Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி ராக்கி ரங்கராஜனோட லாரா அப்படிங்கிற கதையை தொடங்குவோம். இது ஒரிஜினலாக சிட்னி ஷெல்டன் எழுதின ஒரு நாவல். நானும் பிக் ராக்கி ரங்கராஜன் ஃபேன். ஜஸ்ட் பிகாஸ் அவரோட எழுத்தோட நடை அருமையாக இருக்கும், கதை சொல்கிற விதம் நல்லாயிருக்கும். quite actually engagingனு சொல்லலாம், பெஸ்ட் வேர்ட் டு சே இன் இங்கிலீஷ். ஸோ அவரோட லாரா இது சிட்னி ஷெல்டன் கதைங்கிறனால இட்ஸ் அ விமன் ஓரியன்ட் சினிமாங்கிறேன்னு நாவலாக தான் இருக்கும். பட் டெஃபினெட்லி எனக்கு இது படித்த ஞாபகம் இல்லை, அதனால் இட் மேக்ஸ் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ டு ஆக்சுவலி ரீட் திஸ். லாரா ராக்கி ரங்கராஜன். பாகம் 1. 1991 வருடம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி இரவு 8 மணி. ராட்சத வெள்ளை சிறகு போல ஆகாயத்தில் நீந்திக் கொண்டிருந்த அந்த தனியார் விமானத்தை அடர்த்தியான கருமேகங்கள் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தன. மிஸ் லாரா, தங்கள் சீட் பெல்ட்டை இறுக்கமாக கட்டிக்கொள்கிறீர்களா என்று பைலட் தன் இருக்கையில் இருந்த வண்ணம் ஒலிபெருக்கியில் கேட்டார். அவர் குரலில் கவலை தெரிந்தது. பதில் இல்லை. மிஸ் லாரா, உங்களைத்தான். ஆழ்ந்த சிந்தனைகளிலிருந்து அவள் விடுபட்டு ஓஹ் ஆமாம் என்றாள். மகிழ்ச்சி நிறைந்த கடந்த காலங்களில், மகிழ்ச்சி நிறைந்த இடங்களில் அவள் மனம் மூழ்கியிருந்தது. வசதியாக இருக்கிறீர்களா? இந்த ஆட்டம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாகிவிடும். சௌகரியமாக இருக்கிறேன் ராஜா. கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கக்கூடாதா? இருந்து இந்த விமானம் முறிந்து விழக்கூடாதா என்று எண்ணிக்கொண்டாள் லாரா. அப்படி நேர்ந்தால் எவ்வளவு பொருத்தமான முடிவாக இருக்கும். ஆனால் எங்கேயோ ஏதோ ஒன்று தப்பாகிவிட்டது. எல்லாமே தப்பாகிவிட்டது. அதைத்தான் விதி என்கிறார்கள் போல் இருக்கிறது. விதியை எதிர்த்து போராட யாரால் முடியும்? கடந்த வருடத்தில் அவளுடைய வாழ்க்கை கட்டுமீறி கண்ணாபின்னாவென்று சீர்குலைந்து விட்டது. அனைத்தையுமே இழந்துவிடும் அபாயம் ஏற்பட்டிருந்தது. இனிமேல் எதுவுமே தப்பாக போகாது என்று எண்ணி கசப்புடன் சிரித்து கொண்டாள் லாரா. தப்பாக போவதற்கு என்ன மிச்சம் இருக்கிறது? காக்பிட்டின் கதவை திறந்து கொண்டு பைலட் வெளியே வந்தார். தன் பிரயாணியை வியந்து போற்றும் பார்வையுடன் ஒரு நிமிடம் நின்றார். என்ன அழகான பெண்மணி! பளபளக்கும் கரிய கூந்தல் தூக்கி வாரப்பட்டு மகுடம் போல முடியப்பட்டிருந்தது. அப்பழுக்கில்லாத சருமம், அறிவுக்கூர்மை நிறைந்த பூனை கண்கள். ரெனோவிலிருந்து புறப்பட்ட பிறகு உடை மாற்றிக் கொண்டிருந்தால். வெள்ளை நிற இரவு கவுன் சற்றே தோளிலிருந்து இறங்கி ஆளை மயக்கும் மேனி லேசாய் தெரிந்தது. வைரமும் மாணிக்கமும் கலந்த நெக்லஸ் கழுத்தை அலங்கரித்தது. பைலட்டுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவளை சுற்றியிருந்த சாம்ராஜ்யம் இடிந்து நொறுங்கி சரிந்து இருக்கிறது. கடந்த 1 மாதமாக பத்திரிகைகள் அவளை ஈவிரக்கம் இல்லாமல் தாக்கி கொண்டிருக்கின்றன. அப்படியும் இவளால் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது? ஃபோன் வேலை செய்கிறதா ராஜா? இல்லை என்று தோன்றுகிறது மிஸ் லாரா. இந்த புயல் காரணமாக பல கோளாறுகள். லகார்டியாவை அடைய ஒரு மணி நேரம் தாகம். சாரி, என் பிறந்த நாள் பார்ட்டிக்கு லேட்டாகத்தான் போக முடியும் என்று எண்ணிக்கொண்டால் லாரா. இந்நேரம் எல்லாரும் வந்திருப்பார்கள். அமெரிக்க நாட்டின் துணை ஜனாதிபதி, நியூயார்க் கவர்னர், மேயர், ஹாலிவுட் நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள், 1/2 டஜன் நாடுகளில் இருந்து ஃபைனான்சியர்கள், யாரையெல்லாம் கூப்பிட வேண்டும் என்று அவளை பட்டியல் தயாரித்து தந்திருந்தாள். கேமரன் பிளாசா என்ற தன் ஹோட்டலின் விருந்து மண்டபம் இந்த நிமிடம் எப்படி இருக்கும் என்று அவளால் கற்பனை செய்து பார்க்க முடிந்தது. பெரிய பெரிய லஸ்தர் விளக்குகள் வைரம் போல வெளிச்சத்தை வாரி இறைக்கும். 200 விருந்தினர்களுக்காக 20 மேஜைகள் போடப்பட்டிருக்கும். அவற்றின் மீது அருமையான லினன் துணி விரிக்கப்பட்டு வெள்ளியிலும் உயர்ந்த ரக பீங்கான்களிலும் பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். மேஜைகளின் நடுவே வெள்ளை வெளியரென்று பூங்கொத்துகள் வைக்கப்பட்டிருக்கும். வெளியே பரந்த வரவேற்பறையில் 2 புறத்திலும் மதுபான பார்கள், நடுவே ஏராளமாய் உணவு வகைகள், புஃபே விருந்து, பக்கெட்டாக ஐஸில் போட்டு வைத்துள்ள ஷாம்பெயின் புட்டிகள், 10 அடுக்கு கொண்ட பர்த்டே கேக் சமையலறையில் தயாரிக்க கொண்டிருக்கும். வேலையாட்களும் பணிப்பெண்களும் அவரவர் இடத்தில் தயாராக நின்றிருப்பார்கள். நடன மண்டபத்தில் ஒரு இசைக்குழு காத்திருக்கும். அவர்கள் இசைக்கப் போகும் சங்கீதத்திற்கேற்ப விருந்தினர்கள் நடனமாடுவார்கள். ராத்திரி பூரா கேளிக்கை. அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக 40வது பிறந்த நாளை. டின்னர் அற்புதமாக இருக்கும். என்னென்ன ஐட்டம் இருக்க வேண்டும் என்று அவளே பார்த்து மெனு தயாரித்து வைத்திருந்தால். மூச்சை நிறுத்தக்கூடிய பிரமிப்பான பார்ட்டி நடக்கப் போகிறது. நான் தலையை நிமிர்ந்து நடப்பேன்.
விருந்தினர்களை நேருக்கு நேர் சந்தித்து பேசுவேன். எனக்கு எதுவுமே நேரவில்லை என்பது போல. நான் சாதாரண பெண் அல்ல. நான் லாரா கேமரன். விமான தளத்தில் இறங்கிய போது 1:30 மணி லேட்டாகிவிட்டது. பைலட்டை நோக்கி திரும்பினாள் லாரா. இன்று ராத்திரி நாம் ரெனோவுக்கு திரும்ப வேண்டும் ராஜா. எத்தனை நேரமானாலும் பரவாயில்லை. நான் தயாராக இருப்பேன் மிஸ் லாரா. வெளியே அவளுக்காக லெமசீன் காருடன் டிரைவர் காத்திருந்தான். நீங்கள் இன்னும் வரவில்லையே கவலைப்பட்டிருந்தேன் மிஸ் லாரா. பருவநிலை சரியில்லாததால் விமானம் தாமதமாகிவிட்டது. சீக்கிரமே வண்டியை விட்டு. இதோ மேடம். காருக்குள் இருந்த டெலிஃபோனை எடுத்து ஜெரியின் நம்பரை சுழற்றினான். பார்ட்டிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவன் தான் செய்து கொண்டிருந்தான். விருந்தினர்கள் வசதியாக இருக்கிறார்கள் என்று அவனை விசாரிக்க விரும்பினான். ஆனால் மணி அடித்துக் கொண்டே இருந்தது. யாரும் எடுக்கவில்லை. நடன மண்டபத்தில் இருக்கிறான் போல இருக்கிறது. வேகமாக போ மேக்ஸ். சரி மேடம். கேமரான் பிளாசா ஹோட்டலை காணும் போதெல்லாம் அவள் நெஞ்சு பெருமையில் விம்முவது வழக்கம். காரணம், அது அவளே கட்டிய சொந்த படைப்பு. ஆனால் இப்போது அதை பற்றி நினைக்கக்கூட இடம் இருக்கவில்லை, நேரமும் இருக்கவில்லை. நடன மண்டபத்தில் எல்லோரும் காத்து கொண்டிருப்பார்கள். சுழல் கதவை திறந்து கொண்டு பிரம்மாண்டமான வெராந்தாவுக்குள் நுழைந்தாள். உதவி மேனேஜரான காலோஸ் அவளை கண்டதும் விரைந்து வந்தார். மிஸ் கேமரன் வந்து எல்லாம் அப்புறம் என்று கூறிவிட்டு நடையை தொடர்ந்தாள். நடன மண்டபத்தின் கதவுக்கு வெளியே நின்று சீராக மூச்சு விட்டு தன்னை நிதானப்படுத்தி கொண்டாள். அவர்களை எதிர்நோக்க நான் தயார். புன்சிரிப்புடன் கதவை திறந்தவள் அடுத்த வினாடி அதிர்ச்சியில் சிலையாகி நின்றாள். மண்டபம் இருட்டில் மூழ்கியிருந்தது. தனக்கு சர்ப்ரைஸ் தர வேண்டும் என்று திட்டமிருக்கிறார்களா என்ன? கையை துழாவி கதவின் அருகே இருந்த சுவிட்சை போட்டாள். அந்த விஸ்தாரமான மண்டபங்கள் விளக்குகள் ஒளி வெள்ளத்தில் பாய்ச்சின. ஆனால் யாரும் இல்லை. ஒருத்தர் என்றால் ஒருத்தர் கூட இல்லை. உறைந்து போய் நின்றாள் லாரா. 200 விருந்தினர்களும் இங்கேதான் போனார்கள். என்னதான் ஆயிற்று? சரியா 8 மணி என்று அழைப்புதல் போட்டிருந்தோமே, இப்போது மணி 8 போகிறதே. அவ்வளவு பேரும் எப்படி மாயமாய் மறைந்திருக்க முடியும்? ஏதோ இட்சினி வேலை மாதிரி அல்லவா இருக்கிறது. ஆளே இல்லாத மண்டபத்தின் எல்லா பக்கங்களிலும் பார்வையை சுழற்றினாள். காலி காலி. அவள் உடம்பு நடுங்கியது. போன வருஷம் இதே நாள் இதே பிறந்த நாட்டு பார்ட்டியின் போது இதே மண்டபம் அவளுடைய நண்பர்களால் நிறைந்து வழிந்தது. சங்கீதமும் சிரிப்பும் அலை மோதின நன்றாய் நினைவிருக்கிறது. சரியாய் 1 வருஷம் முன்பு இதே தேதியில் காலை 5 மணிக்கு தேக பயிற்சியில் ஆரம்பித்து அடுக்கடுக்காக எவ்வளவு வேலைகள் இருந்தன. டிவியில் பேட்டி, ஜப்பானிய பேங்கர்களுடன் விவாதம், ஃபோன் கால்கள், கடிதங்கள், மேயருடன் சந்திப்பு, பெரிய பெரிய தொழிலதிபர்களுடன் விருந்து, பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து இரவு 8 மணிக்கு கேமரன் பிளாசா நடன மண்டபத்தில் பிறந்த நாள் பார்ட்டி நடைபெற்றது. அன்று காலை 5 மணிக்கு அவள் தேக பயிற்சிக்கான உடைகளை அணிந்து கொண்டு காத்திருந்தாள். பயிற்சியாளர் கென் லேட்டாக வந்தான். சாரி மிஸ் லாரா, அலாரம் அடிக்காமல் இருந்து விட்டது. சரி சீக்கிரம் ஆரம்பி, இன்று எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கிறது. 1/2 மணி நேரம் தண்டால் எடுத்த பிறகு விறுவிறுவென்று மற்ற உடற்பயிற்சிகளை செய்தால். அப்பா, இவளுக்கு எப்படிப்பட்ட உடம்பு! 21 வயது இளம்பெண் தோற்றாள் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் கென். இங்கே வருவதென்றால் அவனுக்கு தனி மகிழ்ச்சி. லாராவை பார்க்க, லாராவின் அருகில் இருக்க. லாரா எப்படி என்று யாரேனும் கேட்டால் அவள் வயது 10 என்று சொல்வான். கடினமான பயிற்சிகளை சுலபமாக செய்து முடித்தாள் அவள். ஆனால் அவள் மனம் அதிலே ஈடுபடவில்லை. பயிற்சிகள் முடிந்ததும் கேன் புறப்பட்டான். வருகிறேன் மேடம், உங்களை டிவியில் குட் மார்னிங் அமெரிக்கா நிகழ்ச்சியில் பார்க்க போகிறேன் என்றான். என்னது என்றாள் லாரா. அந்த தொடர் நிகழ்ச்சியில் அன்று அவள் பேச வேண்டும் என்று ஏற்பாடு மறந்தே போய்விட்டது. ஜப்பானிய பேங்கர்களை சந்திக்க போது குறித்தே எண்ணிக்கொண்டு இருந்து விட்டான். நாளை வருகிறேன் மேடம். நாளைக்கு லேட்டாக வராத. ஷவரில் குளித்துவிட்டு உடை மாற்றிக்கொண்டு காலை சுற்றுண்டி அறிந்தினால் திராட்சை பழம், பயறு பருப்பு வகைகள், பால் இல்லாத டீ, இவைதான் அவருடைய காலை உணவு. சாப்பிட்டு முடிந்ததும் படிப்பு அறைக்கு சென்றால் செக்ரட்டரியை கூப்பிட்டு, வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய கால்களை எல்லாம் நான் ஆஃபீஸ்க்கு வந்தவருக்கு போட்டுக்கொடு. 7 மணிக்கு டிவி நிலையத்தில் இருக்க வேண்டும். டிரைவர் மேக்ஸிடம் காரை கொண்டு வரும்படி சொல்லு. குட் மார்னிங் அமெரிக்கா நிகழ்ச்சி நல்லபடி நடந்தது. அதை நடத்தும் ஜோன் லண்டன் என்ற பெண்மணி வழக்கம் போல மதிப்பும் மரியாதையுமாக பேசினாள். நீங்கள் கடைசியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போது உலகத்திலே மிக உயரமான அடுக்குமாடி கட்டிடம் கட்டப்போவதை கூறி கடைக்கால் எடுத்திருந்தீர்கள், நினைவிருக்கிறதா? ஏறத்தாழ 4 வருஷம் இருக்கும். லாரா தலையசைத்தாள். ஆமாம், அடுத்த வருஷம் கட்டிடம் முடிந்துவிடும். வீட்டு மனைகள் வழங்குவது, வாங்குவது, விற்பது, கட்டிடம் கட்டுவது, இது போன்ற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் பொதுவாக ஆண்களின் சாம்ராஜ்யம் ஆயிற்றே. அதில் நீங்கள் புகுந்து ரொம்ப வெற்றிகரமாக விளங்குகிறீர்கள். உதாரணமாக ஒரு கட்டிடம் எழுப்ப மனை எப்படி தேர்ந்தெடுக்கிறீர்கள்? மனையை நான் தேர்ந்தெடுப்பதில்லை, மனை தான் என்னை தேர்ந்தெடுக்கிறது என்றாள் லாரா. காரில் போய்கொண்டிருப்பேன். ஒரு காலி மனை எதிர்ப்படும். ஆனால் அதை காலி மனையாக நான் பார்க்க மாட்டேன். அதில் ஒரு அழகான ஆஃபீஸ் கட்டிடத்தை தான் பார்ப்பேன், அல்லது அருமையான குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட்டை பார்ப்பேன். அங்கே ஜனங்கள் சந்தோஷமாக வசதியாக வசிப்பதை காண்பேன். நான் கனவு காண்கிறேன்.
கனவுகளை பலிக்கும்படி செய்கிறீர்களே, அதுதான் விசேஷம் என்று பாராட்டினாள் அந்த பெண். ஜப்பானிய பேங்கர்கள் 7:45 வருவது என்று ஏற்பாடாகியிருந்தது. முந்தின இரவு தான் அவர்கள் டோக்கியோவிலிருந்து வந்திருந்தார்கள். 12 மணி நேர விமான பயணம். அவ்வளவு காலையில் நாங்கள் வருவது கஷ்டமாக இருக்குமே என்று அவர்கள் முணுமுணுத்தார்கள். ஆனால் லாரா, சாரி ஜென்டில்மேன், எனக்கு வேறு நேரமே கிடையாது, நமது மீட்டிங் முடிந்தவுடனே நான் தென் அமெரிக்காவுக்கு கிளம்ப வேண்டியிருக்கிறது என்று சொல்லிவிட்டான். இரவு பகல் மாறிப்போன குழப்பத்தால் இரவு பூரா அவர்கள் சரியாக தூங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டிருப்பார்கள். அது தெரிந்து வேண்டுமென்றே தான் காலையில் பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அழைத்திருந்தாள். லாரா தொடரும்.